ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போட்டு ஹைவ் 9 குவார்டர்லி மேங் ஹேவெல்லாம் சீசனில் எபிசோட் லெவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோங்க அப்புறம் உங்கள்கிட்ட நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்புறம் உங்கள்கிட்ட நல்லா புரியும். சரி, நானும் உங்கள் டைம் பேசிட்டிக்காம டேரக்டாக எபிசோட் கொடுக்கலாமா? எபிசோட் ஓப்பனிங் ஒரு ஆக்டர்ஸ் பற்றி சொல்லிட்டாங்க. இவங்க அப்புறம் சுவான் இவங்க 22 வயசுலேயே பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான அவார்டை இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில லீடிங்ல கூடிய ஃபீமேல் செலிபிரிட்டி இவங்க இப்படி வெற்றியில போயிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில திடீர்னு ஒரு தடைக்கல் வந்துச்சு. அதனால அவங்க ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழும்பிடுச்சு. அதனாலேயே அவங்க நற்பெயருக்கு தீங்கு வந்தனால கான்ட்ராக்ட் அவங்க மீறிட்டாங்க சொல்லி 30 மில்லியன் ஃபைன் போட்டாங்க. என்னன்னா அவங்க குவா குரூப்ஸோட வாரிசாவே இருந்தாலும் இப்போதைக்கு குவா குரூப்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால அவங்கள 30 மில்லியன் அவங்க தர முடியாது. அதனால தான் நான் அவங்க உதவி வந்திருக்கேன் மிஸ்டர் யான் சொல்லி அவங்க தம்பி அவனுக்கு மீறதுக்கு உதவிக்கிறேன். நம்ம ஹீரோவா சரி நான் அப்புறம் அக்கா கல்யாணிட்டு உன்னோட மச்சன் அவங்க சொல்ற ஐயோ அப்படிலாம் சொல்ல நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் உங்களை பார்க்க வைக்கவா நான் அதை அப்படி பண்ணேன் சொல்லி அவனை என் அக்கா தப்பே பண்ணல. ஆனா எல்லாம் அவ்வளோ குற்றம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மக்களும் அவருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் பண்றதுக்கு. அதனால நீங்க என் அக்காவோட வீட்டை வாங்கி நீங்க கொஞ்சம் உதவி செய்யலாம். நம்ம ஹீரோக்கு அவன் கேட்கப்பட நம்ம ஹீரோவும் எனக்கும் தங்க இப்ப ஒரு வீடு தேவை. அதனால அதோட முக்கியமான விஷயம் யாரும் விடுவான் மட்டும் பணத்தை தண்ணி மட்டும் செலவு பண்ணக்கூடிய ஒரு வழின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க பணத்தை யூஸ் பண்ணதுக்கு ஏற்படலாம் போட சரி நான் விழா பவனம் வாங்குற ஐடியா இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க அக்காவை பார்க்க கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியும் கேட்கப்பட அவனும் சரி சொல்லி அப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்க போன போடுறான். அதே நேரத்தில் அவங்க அக்காவை காமிச்சா அவனா பெரிய இன்ஃபுளுசர் அவன்தான் அவனை கிட்ட நான் ஹெல்ப்பாக கேட்க முடியாது. அவங்க எவ்வளோ பெரிய கேட்டு கம்பெனி நல்லா தெரியும் சொல்லி அவங்க போனை வச்சுட்டு என் கூட தூங்கணும் ஆசைப்படுறாங்களே சொல்லி அவங்களும் கோவத்தில் அப்படியே பறக்க அதோட அவங்களும் மனசுக்குள்ள நான் ஒரு சாதாரண ஆக்டராக ஆசைப்பட்டேன். அதையும் இவ்வளோ கஷ்டமானு சொல்லி அவங்களும் தம்பி போன போட்டேன். அவனும் அக்கா இனிமேல் நம்ம பணத்துக்கு கவலை தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஒருத்தர் நம்ம குருவி செய்யப்படலாம் சொல்லி அவங்க சொல்றப்ப அவங்க அக்காவும் யாரான்னு சொல்லி கோவமா கேட்கப்படும். அவன் தம்பியும் அக்கா நீ ரொம்ப கோவமா இருக்கா நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியும் மிஸ்டர் யான் அவர் நம்ம விழாவை வாங்குறேன்னு சொல்லிக்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை வீட்டுக்கு வைப்பான்னு சொல்லி நம்புறேன் சொல்லி அவன் தம்பி சொல்லப்ப அவங்க அக்காவும் மிஸ்டேன்னு சொல்லி ரொம்ப குண்டா இருப்பான்னு சொல்லி அவங்க வச்சுட்டு டே உன்னை வேண்டா போய் மற்றவங்க ஹெல்ப் கேட்க சொன்னான். ஒருத்தர் ஹெல்ப் கேட்க அவன் என்கிட்ட கேள்றான். இல்லாட்டி அவங்க என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க சொல்லி அவங்களும் அவன் தம்பி திட்டாங்க. அது தம்பி அக்கா ஆனா மிஸ்டேன் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட கொஞ்சம் நீ பணிவா பேசுக்கா வீட்டை சுட்டி காமிக்கப்பான்னு சொல்லி என் தம்பியை போன் ஆகிட்டு அவங்களும் மேன்ஸும் நல்லவங்க இல்லை சொல்லி அவங்களும் அதோ முக்கியமாக தம்பி சொல்லி அவங்க போனை வச்சுட்டு நான் பில்டிங்ல கீழே சொல்லிட்டு போனேன் தவிர இந்த மட்டும் பசங்க உரிமை தேவைன்னு சொல்லி அவங்களும் கட்டிட்டு இருக்கப்ப கட்டாம ஹீரோ வந்துடுறான். இந்த விழா அவங்க சொன்னானா அது மட்டும் இல்லாம முன்ன வாங்க விழாக்கு பக்கத்துல தான் இந்த விழா இருக்கு. அது யாரும் நினைச்சு பார்த்தேன் ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க வீட்டுக்கு பார்க்க போன சரி அவங்க காலிங் பேர் வைக்க பார்த்தாங்க வந்துட்டாங்க சொல்லி அவங்க வந்துட்டேன் காலிங் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க சொல்லி அவங்களும் கடத்துக்கு அவங்க பெஸ்ட் அவங்க என்ன பார்த்தோம் ஹீரோ அழைக்கப்பட்டாங்க வாங்கிற நம்ம ஹீரோ உள்ளவரை அவங்களும் மனசுக்குள்ள இத்தனை நாள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன் இன்னும் அழுக பார்த்துக்கேன்னு சொல்லி அவங்களும் மனசுல நினைச்சிருக்கப்ப நம்ம ஹீரோவும் கண்டு நீ கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனை இல்லை உட்காருங்க சொல்லி அவங்க ஹீரோ சொல்ல போறியா அவங்கள்டே யாவிரான்னு சொல்லி மனசு நினைச்சிட்டு அவங்க உட்காராங்க. அவங்களும் நீங்க வீட்டுல சுற்றி பார்க்கலீங்க நம்ம ஹீரோ எங்க சுற்றி பார்த்து அது மட்டும் நான் வீடு மட்டும் வாங்கல அப்படிலாம் இருக்க வந்திருக்கீங்க நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட சிம்பிளா சொன்னா நீங்க என்னோட லவர் ஆகுங்க சொல்லி ஹீரோ கேட்க போறியே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் சுற்றி வலிச்சு அவங்க ஹெல்ப் பண்றோட அவங்க என்னோட என் கூடயே அவங்க வந்து ஹெல்ப் பண்ண சமையல் சொல்லி ஹீரோ இதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லி அவங்க ஹீரோ சொல்ல போறியா ஏன்னா நான் உனக்கு லவர் ஆகணும் மகேடா உனக்கு தகுதி நான் தெரியாம பேசுறியான்னு சொல்லி அவங்களும் நீங்க டேரக்டா கேட்டீங்க நான் உங்க லவர் ஆகணும் இல்லையா எனக்கு 3 கண்டிஷன் இருக்கு அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவசியம் சொல்லி அவங்களும் கண்டிஷன் சொல்லாம முறை கண்டிஷன் என்னன்னா 10 மில்லியனுக்கு மேல மதிப்புள்ள ஒரு காரு தேவைப்படுது. அது மட்டும் ரெண்டாவது கண்டிஷன் இந்த ஊர்ல இம்பார்ட்டான ஒரு பிளேஸ்ல கூட அப்பார்ட்மெண்ட் தேவை. அது மட்டும் 3ஆவது கண்டிஷன் முக்கியமான கண்டிஷன் நீங்க 2 பில்லியன் யூவான 2 பத்து நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுல லீடிங் ஃபீமேல் கேரக்டர் நான் அடிக்க வைக்கணும். இதே கண்டிஷன் சொல்ல போய் நம்ம ஹீரோவும் இவ்வளவு சிம்பிளா கொடுத்து வச்சிருக்கீங்க நானே பெருசு தெரிவி வச்சுட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் உங்க தம்பிக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் அப்படி 3 அப்பார்ட்மெண்ட் நிறைய எல்லாமே சில ஹீரோ சொல்ல போய் அவங்களும் சாக்காயிராங்க ஹீரோ சொல்றப்பட்டேன். அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பெரிய பார்த்தேன் தம்பி மிஸ்டர் ஓன் உள்ளடா காசு அவனும் எங்க அந்த வெள்ள கார் நிக்கிற மிஸ்டர் வான உள்ள காரணம் கேட்கப்படாங்க நீ அந்த ஃபெராரி கார் கேட்கறியா என் கிஃப்டா கொடுத்தா மிஸ்டர் வான சொல்லப்படான் தம்பி சாக்காயிரம் அதோட நான் என்கிட்ட மேலே போய் அழிஞ்ச மட்டும் இருக்கேன் அதுக்கான அவன் அனுப்பிவிட்ட காசு டான்ஸ்லையா தம்பிட்டு சொல்லப்ப தம்பியனாக்கா 1 மில்லியன் 2 மில்லியன் கேட்கப்படா அவங்களும் 1 பில்லியன் சொல்லி பண்ற அமைச்சா தம்பியை சாக்காயிரா. அதுக்கப்புறம் அவனும் மிஸ்டர் என் அக்கா ஒரு ஒய்ஃப் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை காசு நான் மிஸ்டர் யான் மச்சான் பண்ண ஜாலியா இருக்காருங்களா அவங்களும் நம்ம ஹீரோ லவ்வரா இருக்கீங்க கேட்டப்பட்டாங்களும் அவனுக்கு நான் என்ன சொல்ல புரியாம முடிச்சிருக்க போய் என் ஹீரோ என்ன சொல்லி போயிருப்பானா இந்த பணத்து போய் கவலைப்படாங்க வேணுமா சொல்லி நான் அனுப்பிடுறேன் மட்டும் எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கான நான் போனேன் சொல்லி ஹீரோ வந்திருப்பான். அதோட அவங்களும் வந்தாலும் இவ்வளோ உதவி பண்ண ஆனா அவனை கை குறைய மேலே பண்ணல ஒரு ரொம்ப ஜென்டலான அது மட்டும் நான் இது வரைக்கும் அவ்வளோ பார்த்த கிடையாது சொல்லி அவங்களும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படிங்கிறதுல அந்த யூனிவர்சிட்டி காமிச்சா நம்ம பெங்ஸுவே கிராஜுவேட் ஆகிற அதுக்கு பெங்ஸுவே முடிஞ்சவங்க சின்ன டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணிக்கோ அவன் ரொம்ப கெட்ட பையன் சொல்லப்பட அவங்க யூக்கியும் அப்படிலாம் இல்லை அவன் ரொம்ப நல்லா சொல்லப்பட நம்ம பிங்ஸுவே நீ எனக்கு பாட்டின்னு அந்த பாஸ்கெட் பால் மேட்ச் எத்தனை அப்புறம் அவங்க வாட்டர் பாட்டு வந்து கொடுத்தாங்க நீ பாட்டியா இல்லை கேட்கப்பறம் அவங்களும் ஆனா
ஆனா சின்ன எந்த பாத்து வாங்கி வேலைன்னு சொல்ல போல அவங்களும் மனசுக்குள்ள ஏண்டி உன் பாத்துலயே வாங்கலடி அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அவங்களும் நீ நான் சொல்ல எப்படி நினைச்சு வச்சல. ஆனா உன் பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு நான் நைட்ல போய் சில பேர் மொபைல் எடுத்தாங்க. அதே மட்டும் அவன் ஹீரோய்க்கு வந்துட்டு காப்பாத்தி என்னை இம்ப்ரெஸ் பண்ண. பட் ஆனா வேலைக்கு அவட எல்லாம் போட்ட பிளான் சரியா அவங்க சொல்லப்போய் அவங்க கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் பிரச்சனை போல. நீங்க நான் தெரபிஸ்டா போய் பார்க்க என்னோட சின்னவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை, இவன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்ப ஹீரோ இப்ப நல்லா காமிச்சிருக்கப்படி அவங்களும் அப்பனா நீ நான் தான் டச்சுன்னா இப்போ சின்னவன் நான் தப்பா புரிஞ்சுட்டேன் சொல்லி அவங்களும் அங்க போய் இந்த யூக்கையும் கூப்பிடுறாங்க. எங்க போறீங்க அப்படியே அவங்க மனசுக்குள்ள என்ன ஏமா இருக்கு என்ன ரொமான்ஸ் ஃபீல்ல வர சொல்லி அவங்க பிளஸ் ஆகிட்டு இருக்காங்க ஹீரோக்கா நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காமிக்கிறாங்க நம்ம பெங்ஸோவையும் நான் வேலைக்கும் வந்துட்டேன் இன்னும் கூட அந்த ஃபீலிங்ஸ்ல விட்டு போகல. இப்போ என்ன பண்ணிட்டு அதோட கண்ணை முன்னாலே அவன் நாகபாங்க சொல்லி ஹீரோவை பற்றி அவங்க நினைச்சிருக்கப்படி எங்க பாஸ் கூப்பிடுறாங்க. அவனை பார்த்து கேட்டாங்க வரேன்னு சொல்லி உள்ள என்ன பாஸ் கேட்கப்போ அவங்களும் நமக்குள்ள சேரிட்டி ஆப்ஷன் நடக்க போகுது. அதுல பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் போறாரு மிஸ்டர் யான். அவர்கிட்ட நீ முடிஞ்ச அளவுக்கு நெருங்கிய பழிக்கு அவரை நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அப்புறம் நம்ம கம்பெனி க்ரோத் இன்னும் அதிகமாகும் சொல்லி அவங்க சொல்ல போய் ஒரு ஃபீமேல் பாஸ்க்கு வேலை செஞ்சா அது எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மட்டும் சொல்லி அவங்களும் ஓகே பாஸ் நான் பண்றேன் சொல்றாங்க. நீ பண்ற இல்ல நீ பண்ணி காமிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி ஓகே பெங்ஸ் அனுப்பிவிட அப்படியே நம்ம ஹீரோ காமிச்சு நம்ம ஹீரோ ஜெங் பேசி இருக்காரு. உங்களுக்கு டைம் இப்ப சம்பேட்லாம் இருக்கிற விஷயம் கவுகு பிரசிடன்ட் பொண்ணு ஒரு பெரிய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லி நம்ம ஜெங்கு ஹீரோ கிட்ட சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் கோவா குரூப்னு சொல்லிப்பேன். கோவா குரூப்ஸ்ல காங் குரூப்ஸ் அதனால மனசை வச்சுக்காம உங்க வீட்டுக்குள்ளே மடிச்சு விட்டுருங்க. ஏன்னா இதுல சைனீஸ் பேர் வாயில கூட வர மாட்டேங்குது. அப்படியா நான் என்ன பார்க்க சொல்லுங்க ஹீரோ லேட்டா போக முடியும் பார்த்துருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியும் ஃபிலிம் இல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அடையா அவங்களும் அப்படி பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அது மட்டும் என்ன போல கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண போறேன் சொல்லி அவங்க போட்டுருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ண நம்ம ஜெங்கோ அவங்க பெருக்கி பிலிம் இண்டஸ்ட்ரி பெரிய ஒரு தலைகிட்ட மூடிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியும் வந்துட்டு இருக்கு. அவன் அவங்கள சிடிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்க அவங்க அதுக்கு வேப்பில்லாம பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க இப்ப தப்பான வதந்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க பேக் லிஸ்டையும் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போறாங்க சொல்லி இந்த ஹீரோட ஜெங்கஸ்ல நிறைய பூக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பூ அவங்களுக்கு நான் எப்பயும் சப்போர்ட் பண்ண சொல்லி ஹீரோ சொல்லப்பட ஜெங்கம் சொல்றாரு. சாட்டி ஆப்ஷன் நடக்கப்படுது அதுக்கு நீங்க வண்டிங்க நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆளுங்க இல்ல வருவாங்க ஹீரோக்கு அவரு சொல்ல போறேன். ஏன்னா சேரிட்டி ஆப்ஷனா பணத்தை தண்ணி கூட சொல்ல பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சும்மாவே நான் பணத்தை தாரமா சொல்ல பண்ணுவேன். இப்ப சொல்ல எவனு சொல்லி ஹீரோவும் சரி நான் வரேன் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பண்ண சொன்ன ஹீரோவும் சொல்ல சிவான்னு காமிச்சு அவங்களும் என்ன உண்மையை போய் இவ்வளவு மறைக்கிறான்னு சொல்லி அவங்களும் கட்டிட்டு போய் ஏன்னா முடியல. ஏன்னா அவங்க பெரிய பெரிய சொல்ல வச்சு ஹேக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹேக்கர்ல பெரிய பெரிய ஆளுங்க சொல்லி ஹேக்கரும் அந்த வரண்டிகளை ஹேக் பண்ணி டெலிட் பண்ண பார்க்க போறேன். அவங்களும் அப்ப போன கிடைக்கப்பட்ட அவங்களும் நம்ம ஹீரோ உங்களுக்கு இன்னும் பில்லியன் அனுப்பி இருக்கு. அவங்கள பார்த்து என்ன நான் கஷ்டம் இருக்கேன்னு சொல்லி எனக்கு இன்னும் பணம் குறைச்சல் பண்றானா அப்படின்னு சொல்லி அவங்க பிளஸ் ஆக போய் அவங்களும் இந்த மட்டும் நான் பண்ணா மைக்கிற சொல்லி அவங்களும் கொஞ்சம் கியூட்டா ஃபேஸ் ஆயிக்க அதுக்கப்புறம் சேட் ஆஃப் பண்ண காமிக்கிறாங்க. அங்கேயும் நம்ம எல்லாரும் மண்டியை பட்டு ஒயிட் ஹேர் மண்டியும் என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் இவங்க கேட்க போறேன். நம்ம எல்லாரும் மண்டியும் மிஸ்டேயானு அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான் சொல்லி அவனும் அது மட்டும் பிரச்சனை காணா போல அவனும் சந்தோஷம் இருக்க போறியே யாரு மிஸ்டர் யான் அவரானே வியாவோ குரூப் ஃபேமிலியில நிறைய ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம லைவ் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல பல மினிட்ஸ் அவர் சொல்லிருக்காங்க சொல்லிட்டு இருக்கப்படியே சீனியர் எந்திரிச்சு போடப்பட்ட போனதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போனா சரியா சீனியர் கிளம்பி வர சீனியர் மனசுக்குள்ள மிஸ்டர் யானை ஒரு வைஃபா உங்க அக்கா போறாடா ஏன்டா உங்களுக்கு சுகாத்துறக்கும் லைக்கிறா நீங்கன்னா அவரை படி பேசுறீங்க அப்படி நம்ம சீனியர் சொல்லிட்டு அப்படி இந்த சேரிட்டி ஆப்ஷனுக்கு இந்த ஊர்லயே பெரிய பெரிய பணக்காரங்க இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படிக்கும் நிச்சயமா மிஸ்டர் யான் இந்த சேரிட்டி ஆப்ஷனுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம நைட் வரைக்கும் மிஸ்டர் யானை பத்தி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்டர் யான் ரொம்ப அற்புதமானவங்க. அது மட்டும் அதோட நீங்க மிஸ்டர் யான் கூட செய்யலாம் சொல்லி நீங்க உள்ளே கனவு காந்துருங்க. நான் வெளில வந்து அவர் மீட் பண்ணி இன்னொரு ஃபேமிலி அவர் சேர்த்துக்கிறேன் சொல்லி நம்ம சீனியர் வெளில அந்த இருக்க அப்படியே நம்ம சென்னை இவன் வந்துடுறாரு. உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லி இங்க யாருக்கு நம்ம ஹீரோனா மிஸ்டர் யான் தெரியாது. அது மட்டும் நம்ம சின்ன அதுக்கப்புறம் பெரிய பண்ணே இருக்க போறேன். ஏன்னா சின்ன செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு நிக்கலாம் சொல்லி சீனியர் நிக்கப்படி ஹீரோ மனசுக்குள்ள சாரிட்டி பெரிய லெவல் இருக்க போனா நானும் நிறைய பணம் செலவு பண்ணி ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கேன்டா. ட்ரெஸ் விலை 20,000 அது மட்டும் இல்லாம சொந்த காசு செலவு கஷ்டம் தெரியும். ஹீரோ 20,000 என்ன செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கான். செக்யூரிட்டி கூட நம்ம ஹீரோ லெவல் ட்ரெஸ் போட்டுக்க பார்த்தேன். ஹீரோ ஏன்னா செக்யூரிட்டி கூட ஏன் லெவல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சொல்லி ஹீரோ சாக்கு சீனியர் என்னப்பா பெஸ்கெட் ப்ராட் வச்சு இன்னொரு செக்யூரிட்டி வேலைக்கு பார்ட் டைம் வந்திருக்கீங்க சொல்லி கேட்கப்போ நம்ம சீனியர் வந்து கேட்டிருக்காரு அடியும். ஏன்னா இப்ப காசுல சொல்லி செக்யூரிட்டி வேலை பார்க்க வந்திருக்கேன். நம்ம சீனியர் கேட்க நம்ம ஹீரோ நான் இங்க செக்யூரிட்டி வேலை பார்க்க வரல அதோட என்னை இங்க இன்வைட் பண்ணிக்கலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அதோட என்ன கொஞ்சம் மரியாதை தர முடியும் ஹீரோ கேட்க போற நம்ம சீனியரும் அப்புறம் ஆப்ஷன் பக்கம் வந்திருக்கியா அப்ப சரி நம்ம ரெண்டு பேரும் உள்ளே ஒன்னா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு செக்யூரிட்டி நீ எல்லாம் ஒன்னா எனக்கு கொடுத்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ மனசு அப்படி நினைச்சிருக்க. அதே ஹீரோ போற செக்யூரிட்டி தரத்துங்க இன்விடேஷன் கேட்காங்க. ஹீரோ என் இன்விடேஷன் இல்லைன்னு என்ன இன்வைட் பண்ணிக்கோங்க சொல்ல போறேன். நம்ம சீனியரும் அதை கேட்ட மாட்டோம். என்னப்பா இன்விடேஷன் இல்லையா என்னப்பா பண்ற அப்படி ஹீரோ பேசிட்டு சீனியரும் என்னப்பா செக்யூரிட்டி கேரக்டர் அவர் போய் கேவலம் விஷயம் இல்ல இந்த போய் சொல்லிச்சு ரொம்ப நல்ல பையன் கழுகுல ஹீரோ அப்படி பேசிருக்க புரியே
அப்படியே அந்த இடத்துக்கு பெங்ஸுவே காலைல வந்துடுறாங்க. அவங்களும் வந்து பார்த்து எல்லாம் இன்னும் இவ்வளோ அழகான்னு சொல்லி எல்லாம் வளைஞ்சிட்டு இருக்கு. அதே பெங்ஸு மேம் சொல்ல மிஸ் யாரும் எப்பயாச்சும் என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அவங்க வச்சிருக்கேன். நம்ம ஹீரோ ஃபோன் கேட்டேன். அவங்களும் யாரும் பார்க்க போறோம் ஹீரோ நிக்கிற பார்த்தேன் என்ன சின்ன சொல்லி அவங்க பார்க்க போறோம் ஹீரோவும் என்ன இங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த இன்விடேஷன்லாம் சொல்ல போறேன் செக்யூரிட்டி தான் இங்க இருக்க எல்லாம் இன்வைட் பண்ண எல்லா கெஸ்ட்டுக்கும் இங்க இன்விடேஷன் கால் வந்திருக்கும். ஆனா அவங்ககிட்ட இல்லை ஏன் சொல்லி செக்யூரிட்டி கேட்க சீனியரும் ஆமாப்பா இங்க இன்விடேஷன் இல்லாம 3 பேர்லாம் வர முடியும். யாருன்னா ஃபர்ஸ்ட் என் அண்ணன் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜெங் அவரும் இங்க பெரிய ஆளு கூட சின்னவன் இங்க இருக்கிற 3 பேர்ல மட்டும் இன்விடேஷன் இல்லாம கூட உள்ள லெவலுக்கு பவர் இருக்கு. ஏன் ஜெங் அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணன் அதுக்கப்புறம் முக்கியமா கிரேட்டஸ்டான மிஸ்டர் யான் அதோ நீ யார அவ ஏன் கூட வந்திருக்கான்னு சொல்லி பெங்ஸுவையும் இந்த இன்விடேஷனுக்காக வச்சு 2 பேர் கூட உள்ள போனாலும் அவன் என் கூட வந்திருக்கான். அவனை என் கூட உள்ள வருவங்க சொல்லி பெங்ஸு கேட்கப்பட்ட ஹீரோ மனசுக்குள்ள நான் செஞ்ச உதவிக்காக எனக்கு திருப்பி பெங்ஸுவே அது மட்டும் இல்லாம இந்த டாங் அடவர் சீனியர்ஸ் ஹீரோ நீங்க என்னையே அவமானம் பட்டு நினைச்சிருக்கீங்களே. ஆனா நான் ஒரு போன் போட்டா போகும் இங்க என்ன நடக்கணும் தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வில்லத்தவங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ பெங்ஸுவை பார்த்து நீங்க மட்டும் எங்க ஃபேவர்ல பண்ண தேவையில்ல. அதோட நான் இங்க இன்விடேஷன் பண்ணி தான் வந்திருக்கேன். அதோட நான் உங்க ஃபாலோவரே இல்லைன்னு சொல்லி அதோட மற்ற பிரச்சனைக்குள்ள மட்டும் வரட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி ஹீரோ கேட்பான் பெங்ஸுவே ஏன்டா உனக்கு குடிய செஞ்சதுக்கு என்ன இப்படி பண்றியா உனக்கு மேலே கடுப்பு இருக்கான்னு சொல்லி அவங்க ஹீரோ மேலே கடுப்பாவே என்ன சின்ன உனக்கு நான் குடியெல்லாம் வந்துட்டு என்ன இப்படி அவமானப்படுத்தியான்னு சொல்லி அவங்க கோமாவே பல விஷயம் ஹீரோவுக்கு அவங்க இதே பண்ணிருப்பாங்க. ஹீரோ திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் சொல்லிடுவாங்க என்ன இப்படி பிக்சர் பண்ணிருக்காங்க சொல்லி ஹீரோ பத்தி பொருள் சமைக்க அதை கேட்ட நம்ம சீனியரும் ஏன்னா சின்ன உனக்கு ஹை கிளாஸ் லோ கிளாஸ் டிஃப்ரெண்ட் தெரியுமா உனக்கு அது மட்டும் நம்ம செக்யூரிட்டி பக்கம் வந்திருக்கோம் உனக்கு என்ன இவ்வளவு புரிவான சொல்லி நம்ம சீனியரும் பேசிருக்க அப்புறம் ஹீரோவும் நல்லா பேசு இதுக்கப்புறம் கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வில்லத்தனமா சொல்ல அதுக்கப்புறம் அங்கே ஓரம் அப்படின்னு நம்ம வயசான மட்டும் என்ன கும்பாகம் பார்க்க போறோம் ஹீரோ டேங்க நம்ம சீனியர் ஓமா படி இருக்க பார்த்து அவரும் சாக்காவ ஐயோ பெரிய பிரச்சனையாச்சு பஸ் போய் ஜெங்குக்கு போன் போட்டு சொன்னது அவனுக்கு ஜெங்குக்கு போன போறேன் அப்படி ஜெங்க அமிச்சேன் ஜெங்கும் சீனியர் அண்ணன் கூட பேசியிருக்காரு. சீனியர் அண்ணனும் கொஞ்சம் எனக்கு அவனை இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கணும் அவ பெரிய ஆளா பார்த்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே பேசியிருக்க அப்படியே நம்ம ஜெங்க எல்லாம் கவர் பண்ணி மிஸ்டியா ரொம்ப நல்ல ஒரு மட்டும் என் தம்பி மாட்டான் அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை வச்சிருக்கேன் சொல்ல அப்படியே நீங்க மிஸ்டியான ரொம்ப நல்லா பழகுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசியிருக்க போய் அவருக்கு ஜெங்குக்கு போன வருது ஜெங்கம் என்ன பிரச்சனை கேட்க போறேன். அதோட நம்ம ஜெங்கமன் இந்த மேங்காவா பிக்சர்ஸ் இருக்குல்ல நான் எல்லா வெப்சைட் தெரியப்பட்ட எல்லா வெப்சைட்டும் ஜெங்கமன் இந்த மேங்காவா பிக்சர் இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு அதனால அது கண்டுக்காதீங்க வயசான மட்டும் மிஸ்டியான வரவிலே தடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்டியான அவமானம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்ல போற நம்ம ஜெங்கம் யாரோட மிஸ்டி யானை யார் அவமானம் பண்ணி கொண்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெங்க கேட்க போற வேற யாரும் அந்த சீனியர் அவரோட டெங்கு ஃபேமிலி செஞ்ச தம்பின்னு சொல்லி போல நம்ம டெங்கு அண்ணனுக்கும் அதை கேட்ட சீனியர் அண்ணனுக்கும் சாக்காவி அவன் தெரிச்சு ஓர அப்படியே வெளில காமிச்சு நம்ம சீனியரும் உன் தகுதியான தெரிஞ்சுக்கோ சின்ன உட்காந்து சொல்லி சொல்ல அப்புறம் ஹீரோவும் அதை சொல்றதுக்கும் தகுதியிலாம் சொல்லி கை தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் உன் அண்ணனுக்கு தகுதியிலாம் சொல்ல அப்புறம் நம்ம சீனியரும் அண்ணன் யார் தெரியுமா அவன் எப்படி பார்த்து தெரியுமா டாங் குரூப்ஸ்ல ஓனா கூட கண்டா இப்ப அது மட்டும் இல்லாம நான் யார் தெரியுமா டாங் ஓன தம்பிரா அப்படின்னு சொல்லி சீனியர் சொல்ல போறேன். பின்னா பெங்ஸ் என்னடா இவன் இவ்வளவு பேசினா சின்னவானோட இவன் பரவாயில்ல அதோட சின்னவான் தான் இப்ப இருக்க நிலைமை காரணம் என்ன உரிசையை கேட்டாலும் கூட அவன் வேணா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பெங்ஸுமே நினைச்சிருக்க போறேன். அப்படி நம்ம ஜெங்கும் நம்ம சீனியர் அண்ணன் வந்துடுறாங்க. அவங்க இருக்கணும் ஏன் இவ்வளவு கோவம் அவங்க வராங்க பேசிருக்க அப்புறம் நம்ம சீனியரும் ஆனா நீங்க இந்த பிரச்சனைக்கு வரீங்க நான் அதை பார்த்துக்கினேன் சப்ப மாட்டேன்னா சொல்லியிருக்க போறியே அப்படியே சீனியோட கணக்குலயே பொலின்னு அடிய போட்டு ஏன்னா உன்கிட்ட மூளையில யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாடா அது மட்டும் உனக்கு அவனுக்கு மன்னிப்பிக்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோ படம் சொல்ல போய் யாரும் சொல்லி அவன் சாக்காடி சீனியர் அண்ணனும் என்னை மன்னிச்சிருங்க ஸ்ரீயான் என் தம்பி பண்ண அவரும் மன்னிப்பு கேட்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மிஸ்டேக்கான ஃப்ரீ சக்கா போறாங்கன்னாங்களா மிஸ்டேக்கான நீங்க பெரிய ஆளோ அப்படின்னு எல்லாம் கொண்டு பேசுப்ப நீங்க ஆட்டோ பார்த்தாம உங்களை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி எழுப்பிடா ஏன்டா சின்ன எப்படி பண்ணாலும் தோக்கடிக்க முடியாது சீனியரும் எல்லா வழியும் ஹீரோ தோக்கடிக்காம பார்த்தா ஹீரோட சீனியர் சிறுப்படி வாங்குறாரு எல்லாத்தையும் நம்ம சீனியர் இவனா கதையை மீன் கருத்து சொல்லி சீனியர் சொல்லிட்டு அப்புறம் ஜெங்கம் இந்த மனுச்சு நான் இந்த பிரச்சனைக்கு சொல்ல ஹீரோ நம்பர் அண்ணன் தம்பி மாட்டோம் மணிப்பிளா கேட்க ஹீரோ சொல்லிட்டு ஆப்ஷன் ஆரம்பிக்க போறேன் அதனால எல்லாம் உள்ள போடாம சரி ஜெங்க எல்லாத்தையும் உள்ள அமைப்போட நம்ம பெங்ஸை நம்ம ஹீரோ பட்டு நான் சின்ன ரொம்ப டீமும் பிடிச்சு நினைச்சேன்னா அவன் எவ்வளவு அடுக்கமான வந்திருக்கான் சின்னவா மட்டும் நினைச்சா அவன் ஆணுங்க ஐடென்டிட்டி பொண்ணுங்க காமிச்சா அவன் பின்னாடி எல்லா பொண்ணுங்க நாயாட்ட சுட்டுவாங்க. ஆனா அப்படிலாம் வந்துக்கலாம் அதோட சின்னவங்க என்ன உடவே தேவையில்ல நான் தேவையில்லாம அவர் பிரச்சனை இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே அதோட என் பாஸ் கொடுத்த மிஸ்டையும் தோட்டை விட்டு ஏன்னா மிஸ்டேக் யாரும் இன்வெஸ்ட் பண்ணி கேட்டா நானும் மிஸ்டேக் யாரும் அவமானப்பட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு அதோட எனக்கு இன்னும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கப்படும் அவங்களுக்கும் ஆனா எனக்கு இன்னும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோ பாட்டாங்க சொல்றோட ஹீரோ எபிசோடுக்கு எந்த போடலாம் அடுத்த எபிசோட எனக்கு பிடிச்ச எபிசோடும் கூட நல்லா மறக்காம அது மட்டும் கடைசிக்கு நான் பேசிக்கிறதுக்கு நான் வந்து மட்டும் சொல்லிடுறேன் நான் ஃபேட்டர் வில்லங்க சீக்கிரம் போக பார்க்கறேன் மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட் சேர்த்து ஒரே எபிசோட போட்டு அதுக்கு நான் அமைப்பேன் நான் முன்ன போட்ட எபிசோட் நீங்க பார்க்க தேவையில்லை நான் புதுசா பொல்லியா எல்லாம் வந்துடும் அதனால பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி நம்ம உங்க டைம் எப்படி வளம் பேசிக்காம நான் உங்க விஹெச் நீங்க பட்டு விஹெச் சியோட்டேக்க பார்ப்பேன் அடுத்த உள்ள சந்திக்கலாம்.